வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு டைமில் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். எப்பயுமே கவுண்டர் டாப் நீட்டாக தான் இருக்கும். பட் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கோசரம் வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பண்ணிவிடுவேன். வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால பெருசாக எந்த ஒரு சொல்யூஷன் போட்டெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். நார்மலாக ஜஸ்ட் வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை கிச்சன் டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வேறு கல்லுப்பு அண்ட் சால்ட் ரெண்டுத்துக்குமே 2 kg கெப்பாசிட்டி உள்ள ஜாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லுமே ஆக்குபைட் பண்ண மாதிரி இருக்கவே கல்லுப்பு மட்டும் சின்ன ஜாடியில் மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் கிச்சனில் ஆர்கனைசேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரியல் பிளான்ட்ஸ் மெயின்டைன் பண்ண நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாமே ரியல் பிளான்ட்ஸே வச்சுருக்கேன் கிச்சனில். என்னோட கிச்சனில் ஸ்டோர் பண்ணுற எல்லா கண்டெய்னர்ஸுமே எது சிராமிக்கில் இருக்கும், இல்லைனா கிளாஸ் ஜாரில் இருக்கும். ஆயில் டிஸ்பென்சர் மட்டும்தான் பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருந்தது என்னோட ஹோல் கிச்சன்லையுமே. இப்போ வந்து அதுவுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச செராமிக் ஆயில் டிஸ்பென்சர் வாங்கிட்டேன். இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் வந்து சில திங்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்மளோட கிச்சனுக்குமே நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. இதுதான் ஃபைனல் லுக். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் வரைக்கும் நம்மளோட கிச்சன் பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்கும்.